அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 குரூப் 3 எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் உள்ள புத்த சமயத்தை பற்றி தான் இப்போ போயிட்டுருக்கு. சரியா? அப்போ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் எனும் இடத்தில் என்ன உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குகைகள், ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள், ஜாதக கதைகள், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் என்ன இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி சுவர் ஓவியங்கள். இந்த சுவர் ஓவியங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் எனும் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுவர் ஓவியங்கள் தான் அப்போ ஆன்சர். ஆப்ஷன் சி ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, புத்தரின் முந்தைய பிறவிகளை குறிக்கும் கதைகள் எது? அதாவது புத்தரோட முன்பிறவியை பற்றி சொல்லக்கூடிய கதை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புராண கதைகள், இதிகாசங்கள், சுவர் ஓவியங்கள், ஜாதக கதைகள். அதாவது இந்த 4ல் எது புத்தரோட முன்பிறவியை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஜாதக கதைகள். அதாவது புத்தரின் முந்தைய பிறவிகளை குறிக்கும் கதைகள் ஜாதக கதைகள் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி ஜாதக கதைகள் அதுதான் முந்தைய பிறவிகளை குறிக்கக்கூடிய கதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டின், உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பது எது? அதாவது உலக சுகங்கள், அதாவது ஆடம்பரத்தில் வாழ்வை நோக்காமல் அதை தவிர்த்து வாழ்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைவெளி, அதில் நடுவுநிலை, இடைவெளினா நடுவுநிலை, நேர்வழி, போதனைகள் அனைத்தும் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உலக சுகங்களோட தீவிரமான பற்று அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இடைவெளி நடுவுநிலை. அதாவது உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்று அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கை மேற்கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி நடுவுநிலை, ரெண்டுக்கும் இடையில அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் வாழ்கிறது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ இடைவெளி நடுவுநிலை அப்படிங்கிறது தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு 3வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? அப்போ 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பௌத்த முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? அதாவது பௌத்த முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைசாலி, ராஜகிருகம், பாடலிபுத்திரம், காஷ்மீர் 4 பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் பௌத்த முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது 4 இடமுமே நம்ம எப்படி சொல்லணும்னா, ராசாவை பாடினால் காசு. முதல் மாநாடு அப்போ என்ன இருக்கும்? ஆப்ஷன் பி ராஜகிருகம். ராசா அப்படிங்கிறது என்னது? ராஜகிருகம். பௌத்த முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்துல தான் முதல் மாநாடு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்கே அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட 2வது மாநாடு கேட்டிருப்பாங்க 5வது கொஸ்டினில். 2வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? அதாவது 2வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பகுதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலிபுத்திரம், ராஜகிருகம், வைசாலி, காஷ்மீர். இந்த 4 பகுதியில் எந்த பகுதியில் 2வது மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி வைசாலி என்னும் இடத்தில் புத்த 2வது மாநாடு நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அதாவது 3வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். இந்த 4 பகுதியில் எந்த பகுதியில் 3வது பௌத்த மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 3வது பௌத்த மாநாடு நான் ஒன்று சொன்னேன், ராசாவை பாடினால் காசு. இப்போ ராஜாவா, வைசாலியா, பானா பாடலிபுத்திரம், கானா காஷ்மீர். ஓகேவா? அப்போ 3வது பௌத்த மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்? ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம். அதாவது பாடலிபுத்திரத்தில் தான் இந்த 3வது பௌத்த மாநாடு நடைபெற்றது அப்படின்னு இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஓகேவா?
ராஜகிருகம் ஃபஸ்ட்டு, வைசாலி ரெண்டாவது, மூன்றாவது வந்து என்னது பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 1 மார்க்குக்கு எப்போவுமே டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி 3 கொஸ்டின்லையுமே இருக்கும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 7வது கொஸ்டின், 4வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அதாவது மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க 4 பிளேஸ். இதில் 4வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வைசாலி, காஷ்மீர், பாடலிபுத்திரம், ராஜகிருகம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைசாலி, காஷ்மீர், பாடலிபுத்திரம், ராஜகிருகம். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் என்னது, இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி என்னது காசுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ காஷ்மீர். ஆப்ஷன் பி காஷ்மீர் தான் என்னது 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 4 இது ராசாவை பாடினால் காசு, ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம் பாடினால், அடுத்து காசு காஷ்மீர். அப்போ 4வது மாநாடு என்னது காஷ்மீர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி காஷ்மீர். ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 8வது கொஸ்டின், 7வது கொஸ்டின்லாம் காஷ்மீர் பி. அடுத்து 8வது கொஸ்டின், கன்ஃபியூசியனிசம் எந்த நாட்டில் தோன்றியது? கன்ஃபியூசியனிசம் எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கன்ஃபியூஷனிசம் எந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜப்பான், மலேசியா, சீனா, இந்தியா. இந்த பௌத்த மதத்துக்கு அடுத்து வர்ற மதம் கன்ஃபியூஷனிசம் அப்படிங்கிற ஒரு மதம். அந்த மதம் எந்த நாட்டில் எத்தனாவது நூற்றாண்டு யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் அதில் மொதல் கொஸ்டின் கன்ஃபியூஷனிசம் எந்த நாட்டில் தோன்றியது? ஆப்ஷன் சி சீனா அப்படிங்கிற நாட்டில் தான் கன்ஃபியூஷனிசம் தோன்றியது. கன்ஃபியூஷனிசம்னா அது ஒரு வகை மதம். ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனிசம் எந்த நாட்டில் தோன்றியது 8வது கொஸ்டின். அடுத்து 9வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டில் கன்ஃபியூஷனிசம் தோன்றியது, அதாவது எந்த நூற்றாண்டில் கன்ஃபியூஷனிசம் தோன்றியது அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு, அடுத்து கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு, அடுத்து ஆப்ஷன் டி கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டில் கன்ஃபியூஷனிசம் தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆன்சராக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு. அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷனிசம் தோன்றிய நூற்றாண்டு. தோன்றிய காலம் எடுத்துக்கலாம், தோன்றிய நூற்றாண்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6ஆம் நூற்றாண்டில் கன்ஃபியூஷனிசம் என்ன செஞ்சுருக்கு, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா 10வது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 9வது கொஸ்டின் எந்த காலம். அடுத்து கன்ஃபியூஷனிசம் மதத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த கன்ஃபியூஷனிசம் மதம் வந்து யாரால் தோற்றுவித்தவர் யார் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கன்ஃபியூசியஸ் குங்ஃபு இட்ஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜொராஸ்டர் அப்படிங்கிறவர். அடுத்து புத்தர் மகாவீரர். மகாவீரர்லாம் தெரியும், புத்தர் பௌத்தம், மகாவீரர் சமணம். ஜொராஸ்டர்னு பார்க்கும்போது அவர் வேற ஒரு மதம் தோற்றுவிச்சிருப்பார். அப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனிசம் மதத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ கன்ஃபியூசியஸ் குங்ஃபு இட்ஸே அப்படிங்கிறவர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கன்ஃபியூசியஸ் குங்ஃபு இட்ஸே அப்படிங்கிறவர் தான் கன்ஃபியூஷனிச மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின், ஜொராஸ்ட்ரியனிசம் தோன்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜொராஸ்ட்ரியனிசம் தோன்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த காலத்தில் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
கிமு பொதாண்டு முந்தைய ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு, கிமு பொதாண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு, கிமு பொதாண்டுக்கு முந்தைய ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு, கிமு பொதாண்டுக்கு முந்தைய ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இதுவுமே இந்த கன்ஃபியூசியனிசம் மாதிரி ஜொராஸ்ட்ரியனிசமும் கிமு பொதாண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு. அப்போ இங்கே எது ஆன்சராக தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா. அடுத்து 13வது கொஸ்டின். ஜொராஸ்ட்ரியனிசம் எந்த நாட்டில் தோன்றியது? அதாவது ஜொராஸ்ட்ரியனிசம் எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா, பாரசீகம், ஜப்பான், இத்தாலி. அந்த கன்ஃபியூசனிசம் சீனாவில் ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்து இங்கே 3 நாடு கொடுத்துருக்காங்க. பாரசீகம், ஜப்பான், இத்தாலி. இந்த 3ல் எது ஜொராஸ்ட்ரியம் மதம் தோன்றின நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜொராஸ்ட்ரியனிசம் பாரசீகம் என்ற நாட்டில் தோன்றியது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பாரசீகம் அப்படிங்கிற இடத்துல தான் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற ஒரு மதம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 ஆப்ஷனில். சீனா வந்து கன்ஃபியூசனிசம். அப்போ பாரசீகம் எது? ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற மதம் தோன்றின நாடு ஆப்ஷன் பி பாரசீகம். ஆப்ஷன் பி என்னது? பாரசீகம் அப்படிங்கிற நாட்டில் தான் ஜொராஸ்ட்ரியனிசம் தோன்றியது. ஓகேவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.